எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வேர்க்கடலையை வச்சு நல்ல டேஸ்டியான மசாலா கடலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா கடலை பண்ணுறதுக்கு நம்ம இப்போ மேரினேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுக்காத வேர்க்கடலை தான். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு வாங்கியிருக்கேன். நீங்கள் சாதாரண மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் சாதாரண மிளகாத்தூளாக இருந்தால் பாதியாக போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியாக வரும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கலாம். இது எல்லா மசாலாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிக்கலாம். மேரினேஷன் பண்ணி உடனே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கடலையை போட்டுடலாம். இது தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போடுங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்றா ஒட்டாமல் இருக்கும். சலசலன்னு நுரையா வருதுல்ல, அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்க, அப்படி இந்த மாதிரி மொறுமொறுன்னு சவுண்டு வரணும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சூடான எண்ணெயிலே 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்து கடலையில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான மசாலா கடலை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்.